வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வேரவ பழனிசாமி. நம்ம இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ரிசல்ட் வந்துருச்சு, ரேங்கிங் வந்துடுது, இன்னும் வந்து டாப்பர்ஸ் இன்டர்வியூ நம்ம போடுவோம். பட் இந்த மீன் டைம் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா 2025 கட் ஆஃப் மார்க் பார்க்க போறோம். மினிமம் குவாலிஃபை மார்க் ஆர் கட் ஆஃப் மார்க் டிஃபரெண்ட் கேட்டகரிக்கு. அதுலேயே 3 ஸ்டேஜ், பிரிலிமினரி, மெயின் அண்ட் இன்டர்வியூ 3 ஸ்டேஜ் பார்ப்போம். இதே நேரத்தில் 2024 அண்ட் 25 ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ 2 விஷயத்தை சேர்த்து பார்க்க போறோம். ஸோ பாருங்க இந்த வீடியோவை. லெட்ஸ் see. இங்க பாருங்க, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2025 minimum qualifying marks or cut-off marks. In the civil service examination 2025, minimum qualifying standard marks secured by the last recommended candidate. பாருங்க, last recommended candidate in the various categories. Okay, this examination general category, EWS, OBC, SC, ST, PWD, person with benchmark disability 1, person with benchmark disability 2, person with benchmark disability 3 and PWD 5, that is multi disability. இதுல ஒரு விஷயம் தெரியணும், இந்த PWD வந்து 1 வந்து லோகோமோட்டர் திங். என்ன லோகோமோட்டர்னா என்ன, காலு கை வங்காது, கை இந்த மாதிரி. இது PWD 2 வந்து விஷுவலி இம்பேர்டு. இந்த PWD 3 வந்து ஹியரிங் இம்பேர்டு, காது கேட்காதவங்க. இந்த PWD 4 வந்து 5 வந்து எல்லா மல்டி டிசபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி. ஸோ இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க நீங்க. ஓகே, ஃபைன். நவ் வில் சி preliminary. See, general category 92.66, EWS 89.34, OBC 92. யோசி பாருங்க, ஜெனரலுக்கும் ஓபிசிக்கும் 0.66 தான் டிஃபரன்ஸ் in the preliminary. SC 84, ST 82.6 and PWD 1 category, that is locomotor disability 76.5. அதுக்கப்புறம் வந்து visually impaired, that is 54.66. அப்புறம் வந்து ஹியரிங் இம்பேர்ட் 40.66. அதே மாதிரி மல்டி டிசபிலிட்டி 40.66. இது ரெண்டும் ஒரே இது. ஓகே, தென் வி கோ டு மெயின்ஸ். இப்ப இதுல நீங்க குவாலிஃபை மட்டும் பண்ணா போதும். இதுல இது வந்து நத்திங் டு டூ வித் ரேங்கிங். சரியா? வி ஃபர்கெட் அபவுட் இட். செகண்ட், சிவில் சர்வீஸ் மெயின்ஸ். ஜெனரல் கேட்டகரியில் லோயஸ்ட் மார்க் வந்து 739. நமக்கு இன்னொரு விஷயம் தெரியணும், இந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜில் சப்போஸ் யாரும் புதுசாக பார்க்குறீங்க, உங்களுக்காக இன்பிட்வீன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஸோ ப்ரிலிமினரி 2 பேப்பர் இருக்குது. 2 பேப்பரில் ஒரு பேப்பரு தட் இஸ் ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸ். இன்னும் அது வந்து 100 கேள்விகள். அப்புறம் வந்து மொத்தம் 200 மதிப்பெண்கள். இந்த கட் ஆஃப் ஃபுல்லாகவே 200 மதிப்பெண்களுக்கு தான் இதில் கொடுத்துருக்குது. அதற்கடுத்து ஜிசாட் குவாலிஃபைங் தான் 80 கேள்விகள், 200 மதிப்பெண்கள். ஒரு கேள்விக்கு 2.5, அங்க ஒரு கேள்விக்கு 2. இதுல 33% வாங்கினா மட்டும் போதும் குவாலிஃபைங். ஸோ அது நம்ம டீட்டெயில் பார்ப்போம். ஃபைன். ஸோ மெயின்ல இட்ஸ் 1750, 739 கட் ஆஃப், 706 WS, 717 OBC. ஓகே, ஸோ மெயின்ஸை 239, இங்கே 717, SC 700, ST 694, PW பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 கேட்டகரி தேர் ஈவன் மோர் தென் SC. தென் PW 2 708, தேர் மோர் தென் ஈவன் EWS. தென் PW 3 536 அண்ட் ரொம்ப குறைஞ்சது யாரு, தட் இஸ் ஜஸ்ட் 451 மட்டும் PWD 5, தட் மல்டி டிசபிலிட்டி. இப்போ இது கட் ஆஃப் வந்து இந்த விஷுவலி இம்பேர்டோட கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க வந்து ஸ்கிரைப் வச்சு எழுதியிருப்பாங்க. ஸோ அதில் பிரச்சனை. பட் இவங்க PWD இது வந்து அவங்க வந்து ஸ்கிரைப் வச்சு எழுத மாட்டாங்க, ஏன்னா அவங்களே எழுத முடியும், படிச்சு எழுதுறது. அடுத்தது CS ஃபைனல். இதுல இந்த 1750 மதிப்பெண்கள் நம்மளுக்கு பேப்பர்ல எல்லாம் வந்து மார்க்கு பிளஸ் 275
இது வந்து இன்டர்வியூ மதிப்பெண்கள். இது ரெண்டும் சேர்ந்த டோட்டல், இது. ஸோ 963. ஓகே. தென் இடபிள்யூஎஸ் 926, ஓபிசி 931. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ல உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் 717, 739, 22 மதிப்பெண்கள் டிஃபரன்ஸ் இருக்குது. பட் இங்க வரையில 32 மதிப்பெண்கள் டிஃபரன்ஸ் வந்தது இன்டர்வியூல. அப்புறம் எஸ்சி 905, எஸ்டி 902, பிடபிள்யூடி 917, பிடபிள்யூடி 2 that is 944. They are more than even OBC and EWS, more than OBC and EWS. 944. Then PWD 3 category 804 and 5 category 631. இப்போ நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து இந்த ஹேஷ்டேக் டாலர் இருக்கிறத பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பார்க்க போனோம். தி கட் ஆஃப் மார்க் ஆன் ஜிஎஸ் பேப்பர் 1 only. GS paper 2 is only qualifying nature with 33%. நம்ம already explain பண்ணிட்டோம். And as per the rule number 15 of the civil services, 15 of the civil service examination 2025. Then subject to 10% marks in each 7 competitive exam paper. இதெல்லாம் essay 275. Then 250. GS1 250, GS2 250, GS3 250, GS4 250, optional 1 250, optional 2 250. மொத்தம் 7 பேப்பர்லையும் சேர்த்து டோட்டல் மார்க்ஸ் 1250. ரைட். தென் நெக்ஸ்ட் என்னென்ன கண்டிஷன்? So wherever 2 or more candidates have secured equal aggregate marks in CC 2025, ties have been resolved according to the principles of the committee. Committee as a system. ரெண்டு பேர் ஒரே மார்க் இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, if the marks and aggregate of final mark is equal of candidate securing more marks in compulsory, that is compulsory paperல யாரு அதிக மார்க் வாங்குறாங்களோ, compulsory paper இது, that is except optional paper. Optional paper தவிர மீ எல்லாமே compulsory paper. Compulsory paperல total யார் வாங்குறாங்களோ அவங்க they will be considered. Common purpose written examination. That paper 1, then essay paper 2, GS2, then GS3, GS4 and all these things. சரிங்களா? And the personality test put together. Oh, here it's a catch. Personality test சேர்த்து put together except your optional subject. ஏன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வேரிஸ். அடுத்தது, சப்போஸ் இந்த மார்க்ஸ் ஆஃப் 2 above are equal, இதெல்லாம் பார்த்த பிறகு ஈக்குவலா இருந்ததுன்னா, the candidate securing more marks in compulsory common papers in the written examination, paper 1 essay, paper 2 GS2, paper 3 GS2, paper 4 GS3 and paper 5 GS4 put together has been ranked either. இதுல வந்து essay interview எடுத்தாச்சு. அடுத்தது, if the marks of 1 and 2 ரெண்டும் are equal, the candidate senior in age will be taken and the higher rank. Okay, so that is a full system. That's what we should understand. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். So இதுல பாருங்க, நம்ம இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆல்ரெடி. ஜெனரல், that is general category, EWS economic weaker section, then OBC other backward classes, then SC ST, that is SC scheduled caste, ST scheduled tribes. இதை PW explain பண்ணுங்க. Locomotor disability including cerebral palsy and leprosy cured, dwarfism and acid attack victims and muscular dystrophy, that is PWD 1. Then benchmark the disability, that is blindness and low vision, that is number 2. The number 3, that is deaf and hard of hearing. Then 5 is some multiple disabilities, right? So what we have seen is just examination qualifying with the cut off marks பார்த்திருக்கோம்.
ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ அடுத்து இதை தொடர்ந்த ஒரு வீடியோ என்ன பண்ண போறோம்னா 2025 2024 ரெண்டுலையும் உள்ள ஸ்கோர் என்ன அப்படிங்கிற பத்தி ஒரு அனலைசிஸ் பண்ண போறோம். தட் நெக்ஸ்ட் வீடியோ வில் பி ஆன் அனலைசிஸ், ரைட்? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங். வில் கம் அப் வித் த அனலைசிஸ் ஆஃப் நெக்ஸ்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.